ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆன திரைப்படங்களுடைய டாப் 10 ஹிட் மூவிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் பொன்னொன்று கண்டேன். என்னப்பா 10வது இடத்தை எங்களுக்கு வியூவர்ஸ் சாய்ஸில் தருவா, இந்த வாட்டி நீயே கவுண்டரில் வச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்ததே கம்மியான படங்கள் தான். ஸோ எதுவும் நீங்கள் பெருசாக சொல்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பொன்னொன்று கண்டேன் டேரெக்டாக ஓடிடியில் வந்தது. அசோக் செல்வன், வசந்த் ரவி, ஐஸ்வர்யா லட்சுமின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்டார் காஸ்டிங் நல்லா இருக்கும் போல ஒரு ஓடிடியில் வர வருதுன்னு பார்த்தா நாராசம் பண்ணி வச்சிட்டானுங்க. நான் ஜியோ சினிமாவில் பார்த்துறதுனால ஓடிடின்றேன். கலர்ஸ் டிவி ப்ரீமியர்லேயே வந்ததில்ல. எனிவே ஒன்றுமே இல்லாத கதையை வச்சுக்கிட்டு ஏன்டா ஓவராக பில்டப் பண்ணி எங்களை உசுர வாங்குறீங்கன்ற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சு போச்சு. ஸோ அதனால் டிவி ப்ரீமியரில் விற்று காசுலாம் சம்பாதிச்சிருந்தாலும் இந்த படத்தெல்லாம் டாப்பில் வைக்க முடியாதுங்க அப்படின்றதுனால இந்த கொண்டு வந்துடும். பொன்னொன்று கண்டேன் படத்தோட ஹிட் வெட்டியாக இந்த படம் என்னதான் ஓடிடியில் வித்துட்டாலும் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக நம்ம இதை ஃப்ளாப்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் ஒரு நொடி. இந்த ஒரு நொடின்றது தேட்டரில் வந்தது. ஆக்சுவலி இந்த படம் ஒரு வாரம் போச்சு. அப்புறம் 2வது வாரத்தில் சில தேட்டரில் ஓடி இருக்கலாம். ஆனாலும் இங்கே ஏன்னா 9வது இடம் வரைக்கும் கவுண்டர் பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலி இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன கதை தான். எம்எஸ் பாஸ்கரோட அந்த ஆக்டிங் ஆகட்டும், அந்த படத்தில் சொன்ன அந்த ஒரு நொடி அப்படின்றதுக்கான கரெக்டான ஒரு சம்பவம் ஆகட்டும், ஒரு மனுஷன் ஒரு பதட்டத்தில் அவன் குடும்பத்துக்கோசம் எடுத்த முடிவுன்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு எமோஷனல் கிரைமாக இந்த படம் பெட்டராக இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஒரு நொடி படத்தோட ஹிட் வெட்டிக்கா இந்த படம் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொன்னாலும் தியேட்டரிக்கலாக இந்த படம் வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் எடுக்கல. சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் இதோட வெட்டிக்காக நம்ம ஃப்ளாப் தாங்க சொல்லி ஆகணும். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் டியர். டியரில் நம்ம ஜிவி பிரகாஷ் நடிச்சிருந்தாரு. இது ஜிவி பிரகாஷின் காலம் அப்படின்ற மாதிரி அவரோட படமாக லைனாக வந்துட்டு இருக்கும் பொழுது இது ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளுக்கு குட் நைட் மாதிரிலாம் இருந்தாலும் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜிவி பிரகாஷ் காம்போல இந்த படம் வந்து ஒரு மாதிரி வேற ஒரு அப்புக்கு போய் அவங்க அம்மா அப்பா அவங்களுக்குள்ள இருக்க அந்த குடும்ப பிரச்சனையும் பேசுன மாதிரிலாம் இருந்தது. எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்கல. பட் இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து சந்திச்சவங்களையும் இந்த மாதிரி ஒரு மெலோ ட்ராமா பிடிச்சவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எனிவே தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 வாரம் தான் போச்சு. டியர் படம் 2-3 வாரமே தேட்டரில் ஓடி இருக்கு. இந்த படத்தோட ஹிட் வெட்டிக்கா நம்ம ஒரு ஆவரேஜ் சொல்லலாம், இல்லை ஆவரேஜ் ஹிட் ரேஞ்ச் அபோ ஆவரேஜ் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இல்லை ஆவரேஜ் தாங்க. அது கீழே வந்து ஃப்ளாப் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் கல்வன். அதான் சொன்னேன் ஜிவி பிரகாஷ் காலம்ட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி கல்வனில் நம்ம ஜிவி பிரகாஷ்க்கும் இந்த நாச்சியார்லேருந்தே நல்ல காம்போ. ஆக்சுவலி அவங்க அங்கே தான் அறிவுமானாங்க. ஆனால் இந்த டைம்ல அந்த ஒரு பாலிஷும் நம்ம ஜிவி பிரகாஷ்க்கு அவங்க கரெக்டாக இருக்கா. இந்த மாதிரியான விஷயங்களோட இந்த படம் அந்த ஒரு பொருத்தத்தில் பார்க்கலாம் நல்லா இருந்தாலும் இங்கே முக்கியமான கதையை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹீரோவே பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா தான் சொல்லி ஆகணும். அவரோட அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸுக்குலாம் கார்ட்டூன் கொடுக்காம ஒரு டாப் ஹீரோவை போட்டிருந்தாங்கன்னா ஆக்சுவலி அதுவே வர்த்தபலாக இருந்திருக்கும். அந்த ஸ்டோரியே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதை தாண்டி இந்த படத்துக்குள்ள இருந்த ஒரு சில மனிதர்களுக்கான அந்த வாழ்வியல் பாதைகளை ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க தான் சொல்லணும். எனவே அது எல்லாமே சேர்ந்து படம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ஓவராலாக இந்த படம் ரொம்பவே சூப்பராக எக்ஸ்ட்ரா நிறைய இல்லைன்றதுனால இன்னைக்கு இருக்க டைட் ஷெட்யூலில் தேட்டரில் பெருசாக ஓட முடியல. இந்த படமும் தேட்டரில் ஒரு 2-3 வாரம் தான் நல்லா போச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் கல்வன் எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் ரொம்பவே லோ பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தது. அந்த படத்தோட ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் மைல்டாக ஓடி இருந்தாலும் தப்பு இருக்காது. கல்வன் படத்தோட ஹிட் வெட்டிக்கா நம்ம டியர் படத்துக்கு என்ன சொன்னோமோ அதையே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் ரத்னம். ரத்னம் நம்ம ஹரி விஷால் கூட்டணியில் வருது. ஆல்ரெடி தாமிரபரணி பூஜைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணுது. விஷாலுக்கு மார்க்கெட் வந்துடுச்சு. ஸோ நல்லா தான் இருக்கும் இந்த படம். என்ன தான் அப்படி இப்படிலாம் பேச பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தோம். வழக்கமான ஹரியோட அந்த டாப் கியரில் போகிற ஸ்பீடுன்றது இந்த படத்தில் இருந்து தான் தெரியல. ஏன்னா யானையிலலாம் செம்ம ஸ்பீட் இருந்து. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் பயங்கர விறுவிறுப்பாலாம் இல்லைன்னு தான் சொல்லுவேன்னா. ஏதோ ஒரு கமர்ஷியல் ஹீரோயிசம் ஸ்டோரில் இந்த படம் மூவ் ஆச்சு. அதை தாண்டி வந்து படத்தில் அம்மா மாதிரியே இருக்காங்க பொண்ணு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை லவ்வில் ஒரு புதுமை பண்ணுற மாதிரி கொண்டு வந்து அதை கிளைமேக்ஸ்லாம் ஒரு நியாயமே சேர்த்துருந்தாலும் ஆடியன்ஸையும் அதை தாண்டி வந்து யோசிக்க விட முடியாமல் பண்ணிட்டாரு. எனிவே லவ் ஸ்டோரியில் ஹீரோ ஹீரோயினி சேராத மாதிரி இருந்தாலே நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு மனக்குறைன்றது இருக்க தான் செய்யும். அதை தாண்டி அவர் இங்கே சொல்ல வந்த கதைங்கிறது பார்த்தீங்கன்னா சர்ச்சையான ஒரு கதையாகவே போயிடுச்சு. ஸோ அதனால் ரிவ்யூ மத்தியில் கழுவி ஊற்றி இந்த படத்தில் ஏற்றுக்காதீங்கிற அளவுக்கு நேர்முகமாக மறைமுகமாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுருச்சு. ஸோ ஆடியன்ஸும் விஷால் படத்துக்குலாம் அந்த அளவுக்கு கமர்ஷியல் படம்லாம் எப்படிப்பா இருந்துற போதுன்ற மாதிரி இருந்தாங்க. அதனால ஓப்பனிங் அவங்களும் தரல. அதை தாண்டி இந்த ரிவ்யூலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா போக இருந்தவனும் பேக் அடிச்சு வீட்டுக்கு வந்துட்டான் தான் சொல்லணும். ஸோ அதனால் ரத்னம் படம் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 நாளைக்கிட்ட அப்படி ஓட்ட பார்த்தாலும் ஒரு வீக்கெண்டு ஒரு வாரம்ங்கிறதுலேயே இந்த படத்தை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஊற்றி மூடிட்டாங்க தான் சொல்லணும். ரத்னம் படம் என்ன தான் நைட் ரிவ்யூவில் வேறு லெவலில் வந்து தரமாலாம் வச்சு செஞ்சிட்டாலும் தேட்டரிக்கெல்லாம் ஓடினதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஆவரேஜ்லாம் சொல்ல பார்த்தாலும் இது ஒரு பெரிய ஹீரோ படம், பெரிய பட்ஜெட், டேரக்டர், நல்ல ஒரு ஃபேம், இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது அந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ ஃப்ளாப் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் போகுது. அது நான் இதுக்கு முன்னாடி ஓடின படங்கள் ஆவரேஜ்ன்ற மாதிரி இருந்தீங்க, இங்கே ஃப்ளாப்னு சொல்லிட்டு இந்த படத்தை போய் மேலே வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா இது ஒரு டாப் ஹீரோ படம், டாப் டேரக்டர் படம்ன்றனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நம்ம ஜிவி பிரகாஷுக்கு தேட்டருக்கு மக்கள் போகவே மாட்டேன் அட முடிக்கிறாங்க. அதை தாண்டி அந்த டியர் கல்வன் அதெல்லாம் நம்ம ஆவரேஜ்னு ஓரளவுக்கு கண்தரப்புக்கு சொன்னாலும் ரியலாக எல்லா படத்துக்கும் ஃப்ளாப் வெட்டி தாங்க கொடுக்குற அளவுக்கு தேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பேருக்கு. நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போகிற படம் பையா. இந்த பையான்றது வந்து ஒரு ரீரிலீஸ் படமாக 2010 கார்த்திக் தமிழ் நடிச்சு வந்த படம். ரீரிலீஸில் நிறைய படங்கள் இந்த இதில் வந்தது.
இந்த அஜித் பிறந்தநாளுக்கு தீனா பில்லா இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் வந்துட்டு இருந்து வாரணமாயிரம் இப்படிலாம் போயிட்டு இருந்தாலும் இந்த பையாங்கிறது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரீரிலீஸ் மாதிரி பண்ணி ஒரு 2 வீக் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருந்தது தேட்டரிக்கல்ல. இந்த ஏப்ரல் மாதத்துலேயே கம்மியான படங்கள் தான் வந்திருக்கும். அதில் இந்த பையா ஒரு 2 வாரத்துக்கிட்ட அந்த தேட்டர் ரெஸ்பான்ஸ் எடுத்ததுன்றதுக்கே நான் இந்த அளவுக்கு டாப் பண்ணியிருக்கேன். ரத்தனம்லாம் ரொம்ப எதிர்பார்த்து புது படமாக வந்து ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணல. இது ரீரிலீஸ் படமாக வந்து ஒரு வாரத்திலே தூக்கிடலாம். பட் நல்ல ஒரு தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் 2வது வாரத்திலையும் ஒரு பிக்கப் இருந்தது. ஸோ அதனால் நம்ம இந்த ஒரு கவுண்டரில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மற்ற படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது சொல்கிறத தாண்டி இப்போலாம் ரீரிலீஸ் படங்கள் தாங்க ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கோசமே இந்த படத்தை நான் டாப் கவுண்டரில் கொடுத்து வச்சிருக்கேன். பையா படம் என்னதான் ரீரிலீஸில் வந்தது ஒரு 2வது வாரத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அப்படிலாம் சொன்னாலும் இந்த படத்தோட இட்வெட்டிக்காக கண்டிப்பாக நம்ம லாபம் வந்திருக்கலாம் வாய்ப்பு இல்லை. இங்கே ஆவரேஜ்ன்றது ஃப்ளாப்னு இதையும் சொல்லி தான் ஆகணும். ஆக்சுவலி ரீரிலீஸில் சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸில் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் வரைக்கும் கூட சொல்கிறோம். நம்ம கவுண்டரில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் தி ஃபேமிலி ஸ்டார். தி ஃபேமிலி ஸ்டார்ன்றது ஒரு தெலுங்கு படம். நம்ம விஜய் தேவரகொண்டா நடிச்சு அவர் எப்பயுமே பேன் இந்தியா படம் மாதிரி தமிழ்லையும் நிறைய படங்கள் அவருக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டப்பிங்கில் தான் வந்தது. இந்த ஹீரோயினி மிர்னாலி தாக்கூரா இந்த சீதாராமன் அதெல்லாம் நடிச்சாங்களா அவங்க. ஸோ அவங்களுக்கும் விஜய் தேவரகொண்டாக்கும் இந்த படத்தில் நல்ல ஒரு காம்போ. எனக்கு என்னவோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அப்படியே படம்லாம் போகும்போது மிஸ்டர் லோக்கல் மாதிரி அந்த ஒரு வைப்பு கனெக்ட் ஆச்சு. ஆனால் படம் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வந்து என்ன மாதிரிடா முடிக்க போகிறாங்கன்னு பார்க்கும்போது கரெக்டான ஒரு கிளைமேக்ஸ்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு படமாக பார்க்கும்போது பெட்டராக இருந்ததே சொல்லுவேன். ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சிவகார்த்திகனுக்கு ஒரு ஆப்படிக்கிற குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஜய் தேவரகொண்டாக்காங்க தெலுங்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மனுஷனை வளரவே கூடாதுன்ற மாதிரி லைகர்லாம் ஊற்றி மூடிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தி ஃபேமிலி ஸ்டார் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தோடன்றதை தாண்டி பார்க்கலாங்க. இந்த படம் ரொம்ப மட்டெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஒரு கமர்ஷியலாக பார்த்துட்டு வரலாம். ஆனால் தேட்டரிகளில் இந்த படம் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு போல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வாரம் கிட்ட ஓடிச்சு. மற்ற படங்களை தாண்டி இந்த ஃபேமிலி ஸ்டாருக்கான அந்த ஸ்க்ரீன்ஸ்ன்றது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஒரு 3 வீக்குன்றதுனால நான் இந்த படத்தை ஓரளவுக்கு டாப்பில் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து நம்ம இப்போ சொன்ன படங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் வந்தாலும் இப்போ சொன்ன 7 படங்களையுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒரு ஃப்ளாப் படங்கள் அப்படின்றதான் சொல்லி ஆகணும். இட்டுவர்ட்டிக்கா சும்மா வேணா நம்ம டியர் கல்வனி இதெல்லாம் ஆவரேஜ் ரேஞ்சில் அப்படின்னு பேசிக்கலாம். ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாப் கேட்டகரிக்குள்ள தாங்க போய் சேருது. பையா கூட சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த ரீரிலீஸ்க்கு அது வர்த்தில்லாத மூவியாக தான் இருந்தது. எனவே இந்த ஃபேமிலி ஸ்டார் படத்தோட இட்டுவர்ட்டிக்காக கேட்டிங்கன்னா ஆக்சுவலி படம் ஓடுனதுலாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு ஆவரேஜ் ஹிட் அந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் வந்து ஒரு பெரிய ஹீரோ எதிர்பார்த்த அளவுக்கு போலன்றதுனால ஒரு ஆவரேஜ் படங்க ஃப்ளாப்பு தாங்க அப்படின்ற ஒரு வெட்டிக்கும் போயிட்டு தான் இருக்குது. தேவரகொண்டாக்கு இருக்குது அந்த மைனஸில். அதை தாண்டி இந்த படம் பிடிச்சவங்களுக்கும் ஆக்சுவலி ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயினி ஃபோக்கஸாக போச்சு இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது ஹிட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாமே அப்படின்ற ஒரு வெட்டிக்கும் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் எப்பவுமே வந்து மிடில் நிற்கிறேன், ஆவரேஜ் ஹிட். நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் டபுள் டக்கர். இந்த டபுள் டக்கர்ன்றது வந்து ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் கான்செப்ட் மாதிரி பெட்டராக வந்து ஆக்சுவலி இது குழந்தைகளை கவர்ந்ததுன்றது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்டாகவே வந்து ஒரு சிலவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த டபுள் டக்கர்லாம் யார் எவருன்றே தெரியாது. ஆனால் தேட்டரில் இந்த படம் வந்து ஒரு 3-4 வாரத்துக்கு மேலே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்லேயே ஆக்சுவலி கம்மியான தேட்டரில் இருந்தாலும் இந்த மாதிரி லோ கிரேடில் இருக்க படத்தெல்லாம் தேட்டரில் இந்த அளவுக்கு ஓட்டுறதே இதுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஒரு பேசிக்கில் தான் இந்த டபுள் டக்கர் படத்தை இந்த அளவுக்கு டாப்பில் வச்சிருக்கேன். இந்த படத்தோட இட்வெட்டியாக கேட்டிங்கன்னா என்னதான் லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த படம் வந்து ரெஸ்பான்ஸ் தேட்டரில் எடுக்கப்பட்டாலும் அது பெரிய ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ இந்த படத்தோட இட்வெட்டிக்காக நம்ம ஃப்ளாப்னு தான் சொல்லி ஆகணும். பட் தேட்டரிக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ஹிட் படங்கள் பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு ஓடி இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம கவுண்டரில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் ரோமியோ. நம்ம விஜய் ஆண்டனி மிர்னாலி ரவி நடித்த படம். ஆக்சுவலி படம் வந்து நான் வீக்லி டாப்பரில் கூட பேசியிருப்பேன். ஒரு நல்ல கணவன் மனைவிக்குள்ளேயும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஸ்டோரி பண்ணி இந்த படம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேரிடுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் 1008 பஞ்சாயத்து இருக்குது இப்போ இருக்க நம்ம சொசைட்டியில். அதுக்கு நம்ம ஒவ்வொரு ஜென்ரேஷனாக பிரித்து பார்த்தா கூட அது இந்த ஜென்ரேஷன்லையும் அது கரெக்டாக இன்னும் ஒரு வரமுறையில் வரல, வரமுறையற்ற ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய போயிட்டு இருக்குன்றதா உண்மை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் கான்செப்ட் எடுத்து ரொம்பவே அழகாக படம் பண்ணிட்டேன். ஆக்சுவலி சேஃப் கேம் ஆடிட்டான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா புருஷன் பொண்டாட்டின்றத மட்டும் வச்சு ஓவராலாக ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் இந்த படம் சொல்லியிருக்குன்னு சொல்லலாம். அதை தாண்டி இன்டெரக்டாக பார்க்கும்பொழுது நிறைய கான்செப்டை இந்த படம் சொல்ல வந்து நிறைய கதைகளை இந்த படத்தோட கருவில் இருந்து எடுத்து பண்ணலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. எனவே ஒரு படம் கதையும் கருத்தை மட்டும் வச்சு நம்ம பெருசாக ஓடிடும் சொல்ல முடியாது. இந்த படம் ஆரம்பிச்சிலிருந்து முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒரு ஸ்டோரியாக ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு வந்து எதுக்கு ஒரு நெகட்டிவ் போஸ்டர் மாதிரி அந்த சரக்கு அடிக்கிற மாதிரி இந்த படத்திலே கூட மிர்னாலி ரவி சரக்குலாம் அடிக்கிறாங்க, எதுக்கு அந்த மாதிரின்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் சொல்லும்போது வந்து ஒரு நல்ல பொண்ணாவே காட்டியிருக்கலாம். அப்புறம் சரக்கு அடிச்சா கெட்ட பொண்ணாண்டு வேற கேட்பாங்க. ஏன்பா பையன் சரக்கு அடிச்சாலே கெட்டவன் தானப்பா சொல்கிறீங்க? அப்போனா நான் பையனை வந்து இன்னும் டாப்பில் பேசுறியா? பொண்ணுங்களாம் கேவலமா? வேணாம், வேற எங்கேயோ பஞ்சாயத்து போகுது. இதெல்லாம் தனியாக சேனல் வச்சுட்டு வரணும். சினிமா சேனலில் கவுண்டர் பண்ணும்போது இதெல்லாம் தேவையான நம்மளுக்கு அடுத்த கவுண்டர் போவோம். நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் கில்லி ஒரு ரீரிலீஸ் படமாக தான் வந்தது. ஆனால் ஒரு புது படம் எந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸாகவும் தேட்டரிக்கல் ரனாகவும் 50 நாள் வந்திருக்கு. 2004 வந்த கில்லி எந்த அளவுக்கு கில்லியாக இருந்ததோ அதே மாதிரி இந்த 2024 வந்த கில்லியும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்தியாவிலலாம் வந்து நம்பர் 1 ரீரிலீஸ் படமாக இந்த கில்லி மாறி இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். இந்த படத்தோட ரெக்கார்டை முறியடிக்க ஆல்ரெடி லியோவில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்
மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதாண்டி இங்கே ரீ ரிலீஸில் ஒரு ரெக்கார்டு. ஸோ விஜய்னாலே ரெக்கார்டுங்க அப்படின்ற அளவுக்கு ரெக்கார்டாக பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். இந்த படத்தை பற்றி பேச ஒன்றும் இல்லை. ஏன்னா 2004 வந்த படம். இந்த படம் 2024 இல்லை 2044 வந்தாலும் இந்த படம் ரசிக்கிற அளவு தான் இருக்கும் கண்டிப்பாக. அது நம்ம தரணி விஜய் காம்பாவோட மேஜிக்காக இருந்திருக்கு. ஏப்ரல் மாதம் வந்ததே வந்து கண்டுக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட படங்கள் தான் வந்தது. அதுலேயும் ஹிட்டான படங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 2 படங்கள். இல்லை ஒரே ஒரு தமிழ் படம் தான் புது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமி ஹிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ரீ ரிலீஸ் படம் ஒன்று ஹிட்டாக இருக்கு. நீங்கள் இந்த வருஷத்தில் வந்து எல்லா மாதத்தோட ஹிட்டார் ஃப்ளஃபும் பார்க்க போறீங்க, கவுண்டனும் பார்க்க போறீங்க. ஆனால் அதில் இந்த ஏப்ரல் மாதம் தான் இந்த வருஷத்துலேயே ரொம்பவே சுமாரான ஒரு மாதமாக இருந்தது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் நம்ம தமிழ் தியேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும்.